அட்வொகேட் ப்ராப்ளம். நானும் லாயர். நானும் லாயர். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இடத்துக்கு வாங்க, நீங்கள் ஸ்டே பேப்பர்ஸ் வாங்கிட்டு வெளியே போகணும். கரெக்டாக எனக்கு நீங்கள் ஸ்டே பேப்பர்ஸ் கொடுங்க, நான் வெளியே போகிறேன். ஸ்டேட்டஸ் பேப்பர் கொடுங்க. ஸ்டேட்டஸ் பேப்பர்ஸ் கொடுங்க. நான் இப்போ ஆர்டர்ஸ் வேண்டாம். இந்த சர்வே நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் அந்த சர்வே நம்பர் கூட பண்ணாங்க. உங்ககிட்ட ஒன்று இருக்கும்ல, அது கொடுங்க சார். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணும்? என்கிட்ட 2000 கேஸ் இருக்கு. அதுதான் அவங்க கொடுத்துட்டு சார் சொல்லியிருக்கேன். நீங்க சார் நான் என்ன சொல்றேன், நான் சோஷியல் ஒர்க்கர் சார். இல்ல இதுக்கும் சோஷியல் ஒர்க்கர் சம்பந்தமே இல்லை. ஏன் பப்ளிக் இவரோட வக்கீல் பேசுறாரு, நான் பதில் சொல்றேன். அது உங்கள்ட்ட எல்லாம் பேசணும். கிடையாது. இது பப்ளிக் இஷ்யூ கிடையாது. அப்படியே இருக்கணும், இருக்கிற பதில் நீங்க பேசுறீங்க. நான் திரும்ப இந்த மாதிரிலாம் நான் பேசணும் அவசியம் கிடையாது. இல்லை சார். சார் ஒன்றும் சரிங்க. இங்கே வந்து கன்வர்சேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த ஆர்கியூமெண்ட் நீங்க ஏன்டா ஒரு பேசுறீங்க? ஃபேமிலிக்காக தான் நான் என் சாருக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான். ஹெல்ப் யூ அவுட், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். சரி சார். ஒரு ஆர்டர் எப்படி சார் உங்களுக்கு மொத்தமாக கொடுப்பாங்களா? ஆர்டர் அவங்க அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க. மேம் கேட்குதா மேம்? ஹலோ ஹலோ பேசி கொடுங்க சார். நான் ஃபோனில் பேசுகிறேன். என்னோட கிளாரிஃபிகேஷன் நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணிட்டேன். நாங்கள் புது கவுன்சில் சார். அப்பீல் ரிட் அப்பீல் வந்து எந்த ஸ்டேட்டில் லைப்ரரி வந்து சொல்கிறேன். அதுதான் போகிறேன் சார். வெற்றி பண்ணுறேன். நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? நீங்கள் அதை கையில் வச்சுருக்கீங்களா? ஒரு எலெக்ஷன் வராங்கன்னா இதாவது ஆல் டாக்குமெண்ட்ஸ் மார்க்கெட் ஷீட்டை மட்டும் ஸ்டேட்டஸ் கூட எப்படி சார்? இப்போ என்ன மேம் ஒன்று போட்டுறாங்க. இந்த ஸ்டேட்டஸை வந்து இந்த எந்த சர்வே நம்பருக்கு போடணும்னு கேட்குறாங்க. அதை கொடுக்குறீங்களா பார்த்தேன் சார்? ஃபைலாக காமி வச்சுருங்க. அப்படியே நான் காமி சொல்லுங்கள். அதில் சர்வே நம்பர் இருக்குங்களா? கவுன்சில் ஸ்டேட் இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதை அப்படியே தொடரணும். அடுத்த ஹியரிங் இன்னும் போடலை. அடுத்த ஹியரிங் இன்னும் தொடரணும் இருக்கு. ஒரு டெப்த்தாக கேட்டால் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி அதையும் கொடுத்துருவாங்க. பட் எங்ககிட்ட அது ஹைகோர்ட் வந்து நம்ம எடுத்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து கூட ஜெராக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாரி தான் இந்த 40 பாரிட்டிக்கு என்ட்ரு ஆகுது. போர்டு ஓப்பன் பண்ணாங்க. போர்ட் ஆர்டர் இருக்குது. அதே இடமே அங்கே ஆர்டர் கோர்ட்லேருந்து வந்து ஆர்டர் வாங்கணும். ஸ்டேட்டஸ் ஆர்டர் பாருங்க. அட்வொகேட் கவுன்சில் தானே வாங்கி கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் தான் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணலை. ஏன் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி இந்த அட்வொகேட்ஸ் கொடுக்க இன்டிமேட் பண்ணலை. இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு 2-3 நாள் முன்னாடியே போஸ்ட் அதில் ஏதாவது சர்வே நம்பர் மெயின்டைன் பண்ணியிருக்கா? இல்லையா? அதுதான் இவங்க சொல்கிறாங்க. வந்திருக்கு 40/1 தான் இருக்குது, 40/8 கிடையாது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கான ரெக்கார்டு இருந்தால் கொடுங்க மேம். நீங்கள் அது கொடுங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, 40 இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து 40/1 40/8 இல்லைன்னு சொல்கிறாங்க. சார் அபிஷேக் மூர்த்தி கவுன்சில் சிப்காட். சார் இதோ பார்க்கலாம். சார் இதுக்கும் தான் சார் அது ஸ்டேட்டஸ் 40/8. அதில் ஸ்டேட்டஸ் ஃபோன் இருக்குன்னு தவிர போட்டு என்ன சர்வே நம்பர் என்ன டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் அதை அவங்ககிட்ட கொடுங்க. சிப்காட்டுக்கிட்ட கொடுங்க. இல்லைங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டை 40/8 மென்ஷன் பண்ணி நான் கொடுக்குறேன். ஹைகோர்ட்டில் இருக்குது. நான் தான் போகணும். இல்லைன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறது அதை அனுப்ப மாட்டாங்க. இவங்க ஈகோர்ட்டில் இதை எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கட்டி ஈகோர்ட்டில் நாங்கள் எடுத்து கொடுக்கணும். நேராக போய் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும்.
இல்லை உங்களுக்கு காப்பி ஏதாவது கம்யூனிகேட் ஆயிருக்கா? 40/8க்கு எதுவுமே இது வரைக்கும் ஆகலை சார். ஆமாம், வரலன்னா அது கொடுத்ததா கூட நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அது அவ்வளோதான். நீங்கள் ஸ்பாட்டில் இப்போ எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள்லாம் என்னோட இது ஒரு 15 மினிட்ஸ் நிறுத்தது, அவ்வளோதான் எனக்கு அதிகாரம். 15 நிமிஷம் நாங்கள் நிறுத்தினோம். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன ரெக்கார்டு என்ன கலெக்ட் பண்ணி 40/8 இல்லை அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. 40/8ல் ஏதாவது டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு பேப்பராக இந்த மாதிரி எடுத்தீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. இல்லையா அதுவே நிறுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்காக நீங்க இல்லீகலா நாங்க வந்து ஸ்டேட்டஸ் கோ ரெண்டுத்துக்கும் வருதுன்னு சொல்ற ஆர்டர் தரேன்னு சொல்றேன். இல்ல ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வந்து நீங்க என்ன பண்ணனா ஒரு நாள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்க இல்ல அதெல்லாம் உங்களோட இது இதை சொல்ல கேளுங்க. அது கண்டெம்ட் இருந்தா கூட நீங்க எங்களுக்கு வந்து ஸ்பாட்லயோ இல்ல அதுக்கு முன்னாடி டேட்லயோ நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க நிறுத்திடுவோம். அது வரலன்னா நாங்க நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அது பின்னாடி வந்து எங்களுக்கு ஒன்றும் நீங்க கேட்ட டைம் 15 நிமிஷம் ரொம்ப கம்மி நீங்க கொடுக்குறது சார். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா நான் ஆஸ் பர் இதெல்லாம் நான் நாளைக்கு கண்டெம்ட் ஆஃப் போட்டுருவேன். நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி டிசி கலெக்டரு சாரு எல்லாரையும் மென்ஷன் பண்ணி நான் ரெஸ்பாண்ட் பண்ண போட்டு நான் கண்டெம்ட் ஆஃப் போட்டுருவேன். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. ஆர்டர் தரேன். 15 நிமிஷம் எப்படி கொடுக்குறீங்க எங்களுக்கு? நியாயமே இல்லையா இது? காலகாலமாக இப்போ 4 தலைமுறையாக இருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, ஆதார் கார்டு வச்சுருக்காங்க, ஐடி ப்ரூஃப் இருக்குது. ஆனால் 15 நிமிஷத்தில் வெளியே துறத்துறதுங்களா என்ன நியாயம் சார்? இவங்க தாம்பரம் கோர்ட்டில் இருக்காங்க சார். இப்போ அங்கே போயிட்டு அவங்க கீ வச்சிருக்காங்க லாக்கரில் தான் எடுத்து சொல்லிட்டேன். பாஸ்வேர்ட் கூட வாங்க, ரோட் இருந்தால் பரவாயில்லையா? இது முக்கியம், நீங்கள் தான் சார் முடியும். நிலைமை வந்தாங்கன்னா நீங்க எல்லாரும் தான் சட்டப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க. சரியா? சிம்பிள். ஆர்டர் காப்பி கொடுத்தா இப்போ நீங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஜிஎம் சொல்லிட்டாரு, தாசில்தார் சொல்லிட்டாரு. ஆர்டர் காப்பி நாங்க வாங்கினது கலெக்டரேட்ல எல்லா ரெப்ரசன்டேட்டிவ் சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. கவுன்சில் பேரையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க அந்த ஆர்டர் காப்பி நான் இதையும் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும்னா நான் நாளைக்கு கண்டெம்ட் ஃபைல் பண்ணிடுறேன் எல்லாரும். உங்களுக்கு எதுவும் காப்பி கம்யூனிகேட் ஆகல இல்லை சார்? இல்லீகலா இல்லை சார். அவங்க வந்து 2004 எப்போ சிக்காட்டு, அதாவது செங்கல்பட்டு கோர்ட்லேருந்து எப்போ எடுத்தாங்களோ இன்னும் கோர்ட்லேருந்து எப்போ எங்களுக்கு ஃபேவரா இவங்க சேகர்ன்ற ஆளு இங்கே இல்லாததான் ஒரு நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேகர்ன்ற ஆளை ஆக்கிரமிப்பாளருக்கு எதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்? அதுக்கு இவ்வளோ காலமாக இருக்காங்க, எல்லா ஊருக்குமே தெரியும். நாங்கள் இங்கே இருக்கோம். எங்கள் ஃபர்தராக பட்டா வாங்கி மூவ் பண்ணுற நேரத்தில் செங்கல்பட்டு கோர்ட்டில் எங்களுக்கு ஃபேவராக கேஸ் வந்துச்சு. பட்டா வாங்கி மூவ் பண்ணுற நேரத்தில் எடுத்துகிட்டு நாங்கள் புரியுதுங்களா? நாங்கள் எடுத்துகிட்டு மூவ் பண்ணோம். மூவ் பண்ணும்போது உடனே வந்து சிப்காட் கவர்மெண்ட் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் அதில் இணைச்சிடுறோம். ஓகேங்களா? சிப்காட் எடுத்து இணைச்சிடும். இணைச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்? முறைப்படி சிப்காட்லேருந்து எங்களுக்கு டெலிட் பண்ணணும். இதை தானே ஒரு சீனிவாசன் அவர் செஞ்சுருக்கோம். இவருக்கு நாலேஜ் இல்லை, படிப்பறிவும் கிடையாது. இவர் வந்து முதல்ல யாரையும் நம்பலாம் இல்லை. இது வரைக்கும் பேப்பர் கரெக்டாக மூவ் பண்ணி வாங்குற வரைக்கும் யாரையும் நம்பலை. இருக்கார்ல இந்த பேப்பரை கொடுக்காம தான் கொடுக்காம நான் ஒரு பிரச்சனை பின்னாடி நாங்கள் எதுவும் தப்பு பண்ணோம் இல்லை இல்லை வந்து எங்களுக்காக நின்னீங்கல்ல? இல்ல இல்ல நீங்க தைரியமா அதான் சார், நீங்க யாரோ தைரியமா எங்களுக்காக வந்து நின்னீங்கல்ல? இவ்வளவு மக்களுக்காக யாரும் வரல, இந்த ஊருக்காரங்க கூட வரல. புரியுதுங்களா? நீங்க தான் வந்தீங்க, ஏதோ போராடுறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. எங்களுக்கு இத்தனை வருஷ காலமா இருந்த எங்களுக்கு, அதாவது சொல்றேன் என்னன்னா 1940 இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இடத்தையும் வந்து எவிஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாடு தண்ணியில நடக்குதுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் வித்து காவாக்கரை எல்லாத்தையும் வித்து தின்ட்டானுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. இந்த இடம் நாங்க இவ்வளவு நாளா இருக்கோம்னா இது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது. அது ஒரு ஆதாரம் போதாதுங்களா? நாங்க கோர்ட்ல இருந்தோன்றதுக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் எந்த கோர்ட்டு சார் உடனே உங்களுக்கு தீர்மானம் பண்ணி உடனே ரிப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்தது? வாய்தான்னு பல வருஷம் இழுக்குது. ஒரு நிமிஷம், வாய்தான்னு பல வருஷம் இழுது. அதுக்குள்ள அவங்க அப்பா தலைமுறை தாத்தா தலைமுறை எல்லாம் செத்து போயிட்டாங்க. என் பாட்டி தலைமுறை இறந்து போயிட்டாங்க. என் தாத்தாவோட தாத்தா இருந்தாங்க. 1947 இங்கேயே நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு எங்க சுதந்திரம் இல்லாதப்ப நார்மலா பேசிக்கா ஒண்ணுமே தெரியாத அடிப்படை நாலேஜே இல்லாத மக்களுக்கு
இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் என்ன செய்வாங்க? எங்களுக்கே இந்த நிலைமைன்னா போலீஸ்காரன் வந்து எழுதுவோம் சொன்னல, தீரநதிகார படம் பார்த்துருக்கீங்களா? கொள்ளடி பாருங்க. எந்த காலத்துல இருந்து இருக்கோம் சார்? ஒத்தடி ரோடு பாதையிலேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம் சார். எல்லாம் ஊருக்கு தேவை சேகர் வகையார சேனவும் இங்கே இருக்காங்கன்ட்டு அதுக்கு ஒரே எவிடன்ஸே நாங்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டது தான். எங்களுக்கு அவ்வளோ வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்தது. நாங்கள் முறைப்படி பட்டா மூவ் பண்ணோம்ல, எங்களுக்கு கன்சிடர் பண்ணி இவ்வளோ குடும்பங்க இருக்காங்க. இன்னும் சில குடும்பம் என் அம்மாலாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சார், மீட் பண்ணி வச்சுப்போம். ஹாஸ்பிட்டல் இங்கே நடக்குதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சாப்பிட்டுட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டு போனால் தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எங்களுக்கு தப்பாக கைட் பண்ணி எங்களுக்கு இப்போ கேஸை மறைச்சி வச்சு கேஸ் கட்டை எடுத்து கொடுக்காம எல்லாத்தையும் ஆர்டர் எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க சார். மறைச்சி பண்ணுறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் செயல்பட்டு மட்டும் தெரியும். அதாவது ஐயா இங்க பாருங்க, எங்களுக்கே இந்த மாதிரி நிலைமைனா பேசிக்கா நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலியில ஓரளவுக்கு படிப்பு நாலேஜ் நல்லா இருக்கவங்களுக்கே இந்த சூழ்நிலை நிலைமைனா ஒண்ணுமே இல்லாத பாமர மக்களுக்கு யார் வருவாங்க? யார்? இன்னைக்கு கார்த்திகை தீபம் சார், இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஊரெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிடுறாங்க. கடவுள் வந்து எங்கேயெல்லாம் இல்லை சார், மனுஷ உடலுக்குள்ள உயிரா இருக்காரு இறைவன். நீ போய் ஒருத்தனுக்கு மனுஷனுக்கு உதவி பண்ணா அது மூலமா தான் கடவுள் இருக்காரு. நீ வரையா, நீ சாமி தான். உதவி பண்ண வரையா, சாமி தான் இல்ல. ஆனா ஒரு அரசாங்கம் எங்களுக்கு என்ன பண்ணுது? எங்களுக்கு தீர்ப்பு வந்ததுல ஒரு கோர்ட்டுக்கு யாருக்காவது பிரச்சனை வந்தா ஒரு கோர்ட்டுக்கு தானே சார் போவாங்க. செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு நாங்க போனோம்ல, இவ்வளவு நாளா கேஸ் நடந்ததுல ஒரு தீர்ப்பு ஜட்ஜி எங்களுக்கு ஃபேவரா கொடுக்குற ஒரு விஷயம், எங்களுக்கு ஃபேவரா கொடுக்கப்பட்ட விஷயம், இவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க. எப்படி சார் உருவாக்கிட்டு போயிலையா பண்ணிட்டு உட்காந்து இருக்க முடியும்? செங்கல்பட்டு கோர்ட்ல இத்தனை வருஷம் கேஸ் நடந்துட்டு நாங்க எல்லாருமே இங்க இருக்கோன்றது ஆதார ப்ரூஃபே தான். நாங்க கரெக்டா முறைப்படி பட்டா எல்லாம் மூவ் பண்ணி பண்ற நேரத்துல சிக்காட்டி எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு அதுல டெலிட் பண்ண ஒரு வக்கீல் என்ன பண்ணோம், அதுல டெலிட் பண்ணி எங்களுக்கு ஃபேவரா பட்டா வாங்கி கொடுக்குறேன் சார். இந்த ஏதாவதுன்னா என் தாத்தா முதல் தலைமுறை, என் தாத்தாவுடைய எங்க தாத்தாவுடைய அப்பா முதல் தலைமுறை, அப்புறம் எங்க தாத்தா. புரியுதுங்களா? எங்க தாத்தாக்கு அப்புறம் என் அம்மாவுக்கு 75 வயசு ஆகுது. என் அம்மாவுக்கு அப்புறம் சொல்றேன், என் அம்மாவுக்கு அப்புறம் நாங்க, என் மாமா எல்லாருமே இருக்காங்க இங்கதான். நான் எங்கள் ஃபேமிலியில வெளியில இருக்கோம், கொஞ்சம் தள்ளி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சில சோசியல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தள்ளி இருக்கேன். நாங்கள் சில எங்கள் பார்வைக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் அதுலேருந்து விலகினாரு. அதுக்கப்புறம் அது வெளியில் எப்படியோ போச்சு. யார் எப்படி மிஸ்பிஹேவியர் பண்ணாங்க, எப்படி கைட் பண்ணாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக. சரிங்களா? எல்லாமே வேறு வேறு மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் ஒருத்தர் ஃபேமிலி இல்லை சார், ஒவ்வொருத்தருக்கும் 5-6 பசங்க இருக்காங்க சார். இன்னைக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 2000 ரூபாய் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. எங்களோட மொத்த வாழ்வாதாரமே இங்கே இருக்கவங்களோட மொத்த வாழ்வாதாரமே இதுதான். புரியுதுங்களா? காலங்காலமாக இருக்க எங்களுக்கே இந்த நிலமைனா ஊரில் கொள்ளடிக்கிறவன், சொத்து பட்டா போட்டு விற்கிறவன், புது டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறவன் எல்லாருக்குமே இந்த உலகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆனால் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது. மழை ஒன்று வந்துச்சு, ஃப்ளட் ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அதில் சில டாக்குமெண்ட் எல்லாம் இவர் கையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒழுங்காக தண்ணி கொட்டோம், அதில் சில டாக்குமெண்ட்லாம் போயிடுச்சு. நாங்கள் முறைப்படி கலெக்டர் ஆஃபீஸில் போனால் அங்கே எல்லாம் மறுதளிக்கிறாங்க. சரிங்களா? அங்கேயே எங்களுக்கு ப்ரொசீஜராக எதுவும் பண்ணலை. எல்லாம் பேப்பருக்கு அதை கொண்டு வாங்க. ஐயா நாங்கள் பேப்பர் இல்லை, அதை வாங்குறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் எங்களுக்கான ஃபேவராக வந்துச்சுன்னா எங்ககிட்ட பேப்பர் இல்லை. இப்போ தான் பட்டாவுக்காக நாங்கள் போராடுறோம். அதுவே எங்களுக்கு கிடைக்காம கொடுக்காம இன்னைக்கு இந்த இடம் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தப்போ இப்போ எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுது. 200 கோடி 300 கோடி 100 கோடி 150 கோடின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரும் கண்ணு அப்படியே பார்வையில் லைட்டு போட்டு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ குடும்பங்க இருக்காங்க. நீங்கள் வாங்க, சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. கவர்மெண்ட்டில் இந்த நாடே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஏற்படுற இதே நிலைமை தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும். நான் போலீஸ்காரன் பொண்ணு தான், போலீஸ்கார் ஃபேமிலி தான். எங்களுக்கே இந்த நிலைமை அவர் இறந்து போயிட்டாரு, என் அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் தான் அந்த கேஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அவர் காலமாயிட்டாருக்கு அப்புறம் மாமா இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா 2 நாளாக கிடையாது, 2 நாளாக மழை. நீங்கள் விஷயம் பிரதர் வண்டி யார் ஓடுவா கிலோ எத்தனை இருக்காங்களே, எதிர்த்து இருக்காங்க, அவங்க சிஎம் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. இல்லை அவங்க தான் இல்லைன்றாங்களே. எனக்கு வாங்கினாலே கோர்ட்டில் நான் சொல்லலை சார், கோர்ட்டில் ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். கோர்ட்டில் வருது வாங்கியிருக்காங்க 13/2024. இந்த 40/8 நான் கொடுக்குறேன். 40/8 நீங்கள் கொடுக்கணும். மேம் 40/8 பண்ண சொல்கிறாங்க மேம். வாங்கினது 40/1 தான் சொல்கிறேன். சரி மேம், சரி
ஷெட்யூல் கொடுத்தா ஓகே உங்களுக்கு? நீங்கள் ஆர்டர் காப்பி எடுங்க சார். ஆர்டர் காப்பியில் கொடுங்க மேம். கேட்குறீங்களா? சார். நான் அந்த ஷெட்யூல் எடுத்து டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்குறேன் மேம். ஆமாம், அதுக்கு மேலே தானே சார் அப்பீல் வந்துருக்கீங்க. அதுக்கு மேலே தானே அப்பீல் வந்துருக்கு. அப்பீல் வந்துருச்சுல்ல. நம்ம நீங்கள் பழைய ரேட்டு கேட்குறீங்க. அப்பீல் வந்துருக்குல்ல சார். அப்பீல் லைவ்ல தானே ஷெட்யூல் கொடுக்குறேன். ஷெட்யூல் தரேன். சரி மேம், நான் அதை எடுத்து கால் பண்ணுறேன். அப்பீல் வந்துருக்குல்ல சார். அப்புறம் சார் அதை கேட்குறீங்க. அப்பீல் தானே பேசுகிறேன். நான் கண்டக்ட் வச்சுருவேன். ஆர்டர் பண்ணுங்க சார். இல்லைங்க சார், இல்லீகல் சார். அது நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பொருள் போடுங்க. கலெக்டரேட்டில் அவங்க நாலேஜோட வர்றது தான். சும்மா நாங்கள் ஒன்று டைப் பண்ணி கொண்டு வரல. சார் ஜிஆர்ல பேசுகிறேன் சார். சாரி, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன் சார். சார் வச்சுங்களா சார்? ஒரு சார் சார் உங்ககிட்ட தான் போகிறேன். எந்த இடத்துல எவ்வளோ தான் சார் ஆகும்? ஏசி டிசி தான் சார். சார் வந்துட்டீங்களா சார்? ஹலோ சார், ரெண்டாவது என்ட்ரன்ஸ் சார். பெட்ரோல் ஸ்டேஷன் ஸ்பீட் லைட்டாக தான் சார். அப்படி போலீஸ் தான் இது பண்ணுங்க சார். போலீஸ் தான் இது பண்ணுங்க சார். சுந்தரம் மார்னிங் ஜாவி ஸ்பீட் லைட்டாக சார். பார்ட்டி பார் ஒன்று சரிங்களா? ரெண்டு சர்வே நம்பர் மாறி மாறி வரும். பார்ட்டி பார் ஸோ தட் இட்ஸ் அப்பீல் ஆல்சோ பார்ட்டி பார் ஒன்லி. அதனால தான் நானும் சொல்கிறேன். பார்ட்டி பார் 8க்கும் சர்வே நம்பர் ரெண்டுமே 207 கூட அஃபிடவிட் எடுத்தீங்கன்னா ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நடத்துகிறேன். சார், எனக்கு நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை நான் எனக்கு புரியுது. நான் வந்து என்கிட்ட டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட இல்லை. நான் தரேன். எனக்கு ஒரு 1 hour டைம். இப்போ இவங்கள்ட்ட யாரும் பெட்டிஷன் காப்பி இல்லையா சார்?
இருக்கு சார் அவங்ககிட்ட ஒரு 10,000 பேப்பர் வச்சிருக்காங்க. நான் கப்ப கொடுக்கட்டுமா எல்லாமே? எடுங்க, யார் வேண்டாம். நான் தான் சொன்னேனே 11 o'clock வரைக்கும் மாறிச்சு, எனக்கு இப்பதான் வந்துச்சு. ஓகே, கவுன்சில் வந்து மாறிடுச்சு. அது யாரோட கரெக்ட் சார், அது சிச்சுவேஷன். அது முதல்ல வாங்க வேண்டியது சார். அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண ஏமா அந்த ஃபைல் காப்பி கொடுங்க, என்ன இருக்கு கொடுங்க, அப்டேட் ஃபைல் பண்ணி கொடுங்க, ரிட்டு ஃபைலில் ஃபைல் பண்ணி கொடுங்க தானே கேட்கணும். முதல்ல அதை நீங்கள் இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இப்படியே காமினா அது என்ன போட்டு சர்வே நம்பர் சார். சார் 3 சர்வே நம்பர் சார் நீங்கள் பண்ண போகிறான்னு அவருக்கு தெரியும். தெரியுமா சார்? ஒரு மாதத்துக்கு போய் தெரியுமா பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சாரை பார்த்துருப்பீங்க, யாரும் போய் பேசுவீங்க, எல்லாம் சார்ட்ட பேசிங்க. நீங்கள் தெளிவுபடுத்துறது நான் கேட்குறேன். கிளாரிஃபை பண்ணுறது உங்கள்கிட்ட எனக்கு அது கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. சிச்சுவேஷன் நான் வரேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்றேன். சிம்பிள் சார், எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதாவது அந்தளவுக்கு ஒன்றும் நாங்கள் ஆல்ரெடி ஐகேஸ் இடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி சிப்கார்டு எடுத்துருக்காங்க, அதெல்லாம் பேச மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஆல்ரெடி எடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஐகேஸில் போயிருக்கு. இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. நீங்கள் எதோ கடை இருக்குது, ஏதோ அவங்க பரவாயில்ல கொடுக்குறேன். ஐடி நீங்கள் சொன்ன டைமும் இல்லை சார். அவங்க வந்து 2004 அதாவது செங்கல்பட்டு கோர்ட்லேருந்து எப்போ எடுத்தாங்களோ இவ்வளோ காலமாக இருக்காங்க. எல்லா ஊருக்குமே தெரியும். நாங்கள் இங்கே இருக்கோம். ஃபர்தரா பட்டா வாங்கி பட்டா வாங்கி யாரோ தைரியமே எங்களுக்காக வந்து உங்க மக்களுக்காக யாரோ வர்ற இந்த ஊருக்காரங்க கூட நீங்க தான் வந்தீங்க, ஏதோ போராடுறீங்க. ரொம்ப நன்றி.
வேண்டியது இது மாட்டலாம் ஃபோன் இருக்கணும் பத்திரிகைக்கோ இல்ல பப்ளிக்கோ ஒரு நியூஸ் மட்டும் தான். நீங்க அழுதிங்கன்னா எல்லாரும் ஷோவா பாப்பாங்க, எல்லாரும் ஷோவா பாப்பாங்க. எல்லாரும் யார வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நிக்க போறாங்க. கொடுத்தாங்களா இப்ப ஏக்கரை வச்சு எங்களுக்கு கட்ட பேசுறாருமா நம்ம எல்லாம் எங்களை பேசுறோம் நாங்களும் பேசிக்காம இருக்கிறோம். மறுதளிச்சு 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 எங்களை எந்த விஷயம் தாசல்தார் எங்களுக்கு ஃபேவரா கொடுத்தது, கலெக்டர் ஃபேவரா கொடுத்தது எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. எங்களுக்கு பட்டா வழங்கல. நான் தான் சொன்னல கேஸ் நடந்து வந்து தலைமுறையா இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். ஒரே பஸ் மட்டும் தான் இந்த பக்கம் போகும், திருப்பூருக்கு ஒரு பஸ் போகும். ஒரே தலைமுறையா இங்க உட்காந்துருக்கோம். அதுக்கு இந்த ஊர் மக்களே சாட்சி. சில பேர் பேசியிருப்பாங்க, இவங்க ரொம்ப காலமா இங்க இருக்காரு, அவர் கூப்பிடுங்க, மயில அண்ணனை கூப்பிடுங்க, அவரை கேளுங்க. யார் ரெண்டு பேர்னா அவரு பிஏவா சளி எடுத்துருப்பாங்க தலைமை வீட்டை வச்சுருமா தமிழ் சாட்டிங்க நீங்க பண்ண தப்பு சார். ஊரே பாத்துங்க
அந்த பக்கம்ண்ணா நான் சத்யாண்ணா சத்யாண்ணா ஜம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.